விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் திருமணம் செய்ய வற்புறுத்திய குறும்பட இயக்குனர் ஜெயக்குமாரை துணை நடிகை பூஜா கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? முதற்கட்ட தகவல் என்னென்ன வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பில்ராம்பட்டு கிராமத்துல கடந்த 7ஆம் தேதி சவுக்குத்தோப்பு ஓடை ஒன்றில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சடலத்தை கண்டெடுத்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேக மரணம் என முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த மீட்கப்பட்ட சடலத்துல ஏராளமான வெட்டு காயங்கள் இருப்பதன் காரணமாக கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்தார்கள். தொடர்ந்து 4 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இந்த பில்ராம்பட்டு கிராம சுற்றுவட்டார பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததுல பில்ராம்பட்டு கிராமத்திற்கு நள்ளிரவு நேரத்துல கடந்த 3ஆம் தேதி ஒரு நபர் தொப்பி அணிந்த நபர் ஆட்டோவில் இறங்கியது தெரிய வந்தது. அந்த ஆட்டோ பதிவெண்ணை எடுத்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரணை செய்ததுல அந்த நபர் ஜிபே மூலமாக பணம் செலுத்தியது தெரிய வந்தது. அந்த ஜிபே மூலமாக கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து விசாரணையை தொடங்கிய போலீசார் அந்த நபர் திருநெல்வேலி மாவட்டம் நம்பிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பது தெரிய வந்தது. ஜெயக்குமார் குறித்த தகவல்களை போலீசார் திரட்டிய போது இந்த ஜெயக்குமார் சினிமா குறும்பட இயக்குநராக பணியாற்றி வந்ததும் அவருடைய செல்போனில் இருந்து அவர் இறுதியாக பேசிய எண்களை எடுத்து போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கினர். அப்போது துணை நடிகையான பூஜா என்பதை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த பூஜா சிகப்பு மஞ்சள் பச்சை படத்துல துணை நடிகையாக பணியாற்றி இருக்கிறார். இந்த பூஜாவும் ஜெயக்குமாரும் கடந்த சில ஆண்டுகளாக நெருங்கி பழகி வந்துள்ளனர். இதனால் பூஜாவை அடிக்கடி திருமணம் செய்து கொள்ளுமாறு ஜெயக்குமார் வற்புறுத்தியதாகவும் அதே போல ஏராளமான பணத்தை பூஜாவிற்கு ஜெயக்குமார் செலவு செய்ததும் தெரிய வந்தது. இந்த பூஜாவிற்கு ஜெயக்குமாரை திருமணம் செய்ய பிடிக்காததால் அவருடைய முன்னாள் காதலனான தேவாவிடம் இது குறித்து கூறியிருக்கிறார். தேவா தனது சக நண்பரான ஐயப்பனிடம் இது குறித்து கூற இந்த 4 பேரும் சேர்ந்து ஜெயக்குமாரை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி ஜெயக்குமாரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பில்ராம்பட்டு கிராமத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள். அங்கு மறைந்திருந்த ஐயப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஜெயக்குமாரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்த ஓடையில உடலை வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இந்த சம்பவத்துல தொடர்புடைய பூஜா, தேவா, ஐயப்பன், துர்கா, குரு, தலையாண்டி, பூங்காவனம் மற்றும் 2 சிறார்கள் என மொத்தம் 9 பேரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பில்ராம்பட்டு கிராமத்துல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நவீன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.